பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி 46வது உட்பட்ட பகுதிக்குள் வரும் மேலநத்தம் ஊரில் ஜிஹெச் மருத்துவமனை ஒன்று இருக்கின்றது. இது தாவேக ஆட்சி வருவதற்கு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே திறந்து வைக்கப்பட்டது. திறந்து வைக்கப்பட்டது என்றால் பெயர் அளவுக்குத்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அதில் எந்த வசதியும் கிடையாது. சும்மா ஏதோ பேருக்கு ஒரு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிட்டாங்க திமுக ஆட்சியில். முக்கியமாக தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூமுக்கு தண்ணி கிடையாது. இந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜி, ஒரு சாதாரண பிரிட்ஜி அது கூட வைக்கலை. போர் போட்டிருக்காங்க, கம்மியான அளவில் போர் போட்டிருக்காங்க. அதில் தண்ணி இல்லை, தண்ணியும் வரல. ஒரு மோட்டரை கொண்டு வச்சுருந்தாங்க, இப்போ அந்த மோட்டரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்து பார்க்குறோம். இந்த ஊர் சார்பாக, இந்த ஊர் மக்கள் சார்பாக இது முக்கியமான ஒரு கிளை ஆஸ்பத்திரியாக வருகிறது. ஏன்னா இது மேலநத்தம், விளாகம், கருப்பந்துறை, அம்பேத்கர் நகர், சந்தனமால்புரம் இந்த பகுதிக்கு சென்ட்ரல் பிளேஸாக இருக்குது. இந்த மருத்துவமனை ஒழுங்காக இயங்கி வந்தால் அழகாக அத்தனை மக்களும் பலனடைவார்கள். ஆனால் எதையுமே செய்யாமல் அப்படியே சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு ஆஸ்பத்திரியை திறந்து 1.5 ஆண்டுகள் ஓடி இருக்கு. இது யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. எந்த ஒரு மருந்துகளும் அந்த அளவுக்கு ஒரு பிரிட்ஜில் வைக்கக்கூடிய மருந்துகள் அந்த வசதிகள்லாம் வைக்கலை. அதனால் அந்த மக்கள் பாதி இங்கே போகிறாங்க, பாதி மேலப்பாளையத்துக்கு போகிறாங்க அந்த ஜிஹெச் ஹெட்டு மருத்துவமனைக்கு. அதனால் அதிகாரிகிட்ட நாங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், அதையும் செய்ய மாட்டேங்காங்க. பிற தெருக்களில் பழுதடைந்த பம்புகள் இருக்கின்றது. தண்ணி வசதி இல்லாதவங்க இந்த தெருவில் இருக்கவர்கள் அந்த தெருவுக்கு செல்கிறார்கள், அந்த தெருவிலிருந்து இந்த தெருவுக்கு வருகிறார்கள். இது ஒருவருக்கு பிரச்சனை வருகிறது. இதை பல தடவை நாங்கள் சொல்லி பார்த்தோம். நாங்கள் இப்போ தாவேக ஆட்சி வந்ததுக்கப்புறம் 3 தடவை சொல்லியிருக்கின்றோம். 3 மாதமாக சொல்லியிருக்கின்றோம். எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்க. எதுக்கு இந்த பகுதியை புறக்கணிக்காங்கன்னு தெரியல. அதனால் மாநகராட்சி அதிகாரிகள் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த மேலநத்தம் பகுதி, அந்த சுற்றி உள்ள பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு போராட்டம் கூட நடத்தப் போகிறோம் என்று கூறுகிறார்கள். உடனடியாக மாநகராட்சி இது கவனத்தில் கொண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். இது இந்த அனைத்து பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும்.